எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல அணு அணுவாய் அவஸ்தைகள் கதையினுடைய 3வது பாகத்தை பார்க்கலாம். எஸ்பி ஆபீஸ்ல எல்லா இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்னு முக்கியமான போலீஸ் அதிகாரிகளுக்கு எல்லாத்துக்கும் மீட்டிங் நடக்குது. எஸ்பி மெயினா உட்காந்துருக்க இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே அந்த மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்காங்க. எஸ்பி எல்லாரையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இருக்கிறவங்க எல்லாரும் கோரஸா சொல்ல அவர் மறுபடியும் தன்னோட பேச்ச தொடர்றாரு. எதுக்காக நான் எமர்ஜென்சியா இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் 2 பேத்துக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கும் பொழுதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் அப்படின்னு. ஆமாம், இன்னைக்கு காலையில் ரொம்ப ஏர்லி மார்னிங் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. பெங்களூர்ல இருந்து பேசுனாங்க. பெங்களூர் போலீஸ் தான் பேசுனாங்க. பெங்களூர்ல ஒரு கொள்ள கும்பலை பிடிச்சிருந்துருக்குறாங்க. அவங்க பெங்களூர்ல இருந்துகிட்டு நம்ம நாட்டுக்குள்ளேயுமே வெளியிலையுமே பல கடத்தல்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெங்களூர்ல இருந்து வேற ஸ்டேட்டுக்கு போற வழியில அந்த லாரியை மடக்கி பிடிச்சிருக்காங்க. சந்தன மரம், செம்மரம்னு சொல்லிட்டு நிறைய இருக்க அதுக்குள்ள யானைகளோட தந்தங்கள் இருந்திருக்கு. நாம கூட ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி சத்தியமங்கலத்தை தாண்டி இருக்கக்கூடிய பண்ணாரி கோயில்ல இருந்து மேல மலைப்பகுதிக்கு போற இடத்துல ஒரு லாரியை பிடிச்சோம். அங்கிருந்து மூட்டை மூட்டையா நம்ம கஞ்சாக்களை பிடிச்சிருக்கிறோம். அதுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கிற மாதிரி தெரியல. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பெங்களூர்ல இருந்து வந்த போலீஸ் அந்த சைட்ல எல்லாத்துலயுமே கடத்தல்கள் அதிகமா போயிட்டு இருக்குதாமா. முக்கியமா அங்கிருந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு நம்ம உள்நாட்டுக்குள்ளேயுமே எல்லா பக்கத்துலயும் போயிட்டு இருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதனால நம்ம ஏரியாவில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். பஸ் ஸ்டாப்ல இருந்து முக்கியமான இடங்கள், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன்னு எல்லா இடங்கள்லையும் ஸ்ட்ரிக்டாக இது பண்ணுங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்புங்க. முக்கியமாக மெயினான செக் போஸ்ட்டு ஃபாரஸ்ட் சைடு போகக்கூடியது, ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறது, டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் மாறுது, இங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு கெடுபிடி போட்டு எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வண்டி வந்தாலும், தமிழ்நாட்டை விட்டு ஒரு வண்டி போனாலும் பக்காவாக நமக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் தெரிகிற அளவுக்கு எல்லா செக் போஸ்ட்லேயுமே ஸ்ட்ராங்காக ஒரு வலுவான ஒரு பாதுகாப்பை போடுங்க. இதை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபார்வர்ட் பண்ணணும். நான் எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுற மாதிரி அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம முதல்ல இங்கே இருக்கக்கூடிய மெயினான இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ஸை கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? எஸ் சார், புரியுது சார். ஒரு சின்ன இடத்துல கூட விட்டுறாதீங்க. கூட்டமாக ஆட்கள் நின்னாலோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் வித்தியாசமாக வாங்கிட்டு போனாலோ, காரில் யாராவது முக்கியமான ஏதாவது பொருளை எடுத்துகிட்டு போகிற மாதிரி சந்தேகப்பட்டாலோ அங்கேயே இமிடியேட்டாக அவங்கள பிடிச்சி என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து என்கொயரி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கடத்தல் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் எஸ்பி எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் எல்லோரும் கேட்டுட்டு அந்த மீட்டிங்கை முடிச்சுக்கிட்டு வெளியில் வராங்க. அங்கங்கே நின்று இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் எல்லோரும் அது இதுன்னு பேசிக்கிட்டு எல்லோரும் கிளம்பும் பொழுது அங்கே நின்று ஓரமாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனை பார்க்குறாங்க. இன்ஸ்பெக்டர் மதி. கிரிச்சந்திரன், மதி மேடம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பேசிகிட்டு இருப்பீங்களாட்டிருக்கு. ஒரு கேஸ் டீட்டெயில் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் ஏன் இவ்வளோ வேகமாக கிளம்புறீங்க? நான் மீட்டிங்லேயே பார்த்தனே, ஏதோ ஃபோன் வர அதை கட் பண்ணன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க. அது ஏன் கேட்குற கிரி? ஒரு கேஸில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேட்டிருந்தேன். எந்த க்ளூவும் கிடைக்கல. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஜிஹெச்சில் நான் ரொம்ப எமர்ஜென்சியாக கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். உடனே டாக்டர் ஃபோன் பண்ணி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்கிட்ட சொல்லி இன்னும் 2-3 பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாராட்டிருக்கு. மாறி மாறி ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதான் எமர்ஜென்சியாக போகிறேன். ஓ, அன்றைக்கி ஒரு வாட்டி மீட்டிங்கில் பார்க்கும்போது சொன்னீங்களே அந்த ஃபேமிலியில் அந்த பொண்ணு, அதே கேஸ் தாங்கிரி. நீங்கள் என்ன ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க? கேஸ் எதுவும் இல்லையா? இப்போ வரைக்கும் ஏரியாவில் எதுவும் இல்லை, நார்மலாக தான் போயிட்டுருக்குது. ஆனால் ஃபோன் மூலமாக ஒரு பையன் டவுட் கேட்டுட்ருக்கிறான். ஃபோன் மூலமாவா? ஆமாம், அவன் பேர் பிரசாந்த் போல். அவன் ஏதோ அது இதுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தரை கொலை பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி, ஒரு 2-3 க்ளூ கொடுத்துருக்கேன், அது பிரகாரம் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். சரி, நான் கிளம்புறேங்கிரி, எனக்கு லேட் ஆச்சு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த ரூம்குள்ளே லைட்டு ரொம்ப டிம்மாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டிம்மாக இருக்குது. 2-3 பெண்கள் அப்படி இப்படின்னு வேலை செய்ய குட்டை பாவாடையோட சரக்கெல்லாம் ஊற்றி கொடுத்துட்ருக்க அந்த ரூமில் ஒரு 3 பேர் உட்காந்துருக்குறாங்க. கமலக்கண்ணன் கூட மதனும் அவன் கூட இன்னொரு ஆள் மட்டும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. தண்ணி அடித்தாலுமே போதை ஏறல மதனுக்கு. காரணம், சொன்ன நேரத்துக்கு சரக்கு கொண்டே கொடுக்கல. ஏற்கனவே ஒரு நாள் டிலே ஆகிடுச்சு. கமலக்கண்ணை மேலே அப்படி ஒரு கோபமாக இருக்குது. அந்த ரூமில் இருக்கக்கூடிய புகை மூட்டத்தில் யார் யார் எங்கே உட்காந்துருக்காங்கன்னே அவங்களுக்கு சுத்தமாக தெரியல. இருந்தாலும் கமலக்கண்ணை மதன் கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. மதனு, ஒரு நாள் தானே லேட் ஆச்சு, ஏன் நீ இப்போ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற? என்ன என்ன கமலக்கண்ணா, ஒரு நாள் லேட் ஆச்சா?
நேத்தி கொண்டே சேர்த்த வேண்டிய சரக்கு இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் இங்கேருந்து நகரவே கிடையாது. அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியுமில்ல. அதோ இந்த சுலோமிகா செத்து போயிட்டாளே, அவனால் இன்னும் ஏர்போர்ட்டில் ஃப்ரீ ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா சைடில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற என் ஆள் சொன்னான். இனி எப்படி நான் சரக்கு கொடுக்க முடியும்? இப்போ மட்டும் ஃபோன் அங்கேருந்து வந்துச்சு. சொல்லும் பொழுதே வாட்ஸ்அப்பில் ஒரு கால் வர, அதை பார்த்த உடனே லைட்டாக இருக்கக்கூடிய போதையும் அவனுக்கு போயிடுச்சு. வேக வேகமாக வாயில் இருக்கக்கூடிய சிகரெட் புகையெல்லாம் இது பண்ணிட்டு மெதுவாக இருக்க சொல்லிட்டு லைட்டை ஆன் பண்ண சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறான் மதன். ஹலோ ஹலோ சொல்லுங்கள். என்னாச்சு மதன்? இன்னும் சரக்கு கைக்கு வரவே இல்லை. நேற்று நைட்டு 10 மணிக்கெலாம் வந்துருன்னு சொன்னீங்க. இப்போ இன்றைக்கி மதியமாக போகுது. ஏன் இன்னும் சரக்கு கைக்கு வரல? அது இங்கே கொஞ்சம் என்னங்க கொஞ்சம் இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஹீரோயின் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கெடுபடி ரொம்ப போயிட்டே இருக்குது. இந்த சூழ்நிலையில் என்ன ஏதுன்னு முடிவு பண்ண முடியாமல் உட்காந்துருக்குறோம். நல்லா கதை சொல்கிற மதன். உன்னை நம்பி பெரிய டீமை நான் நேற்று வெயிட் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு கிடைக்கிற கமிஷனை விட 3 மடங்கு கிடைக்க வேண்டிய கமிஷன் உன்னால் நேற்று எனக்கு கெட்டு போச்சு. சரி, ஏதாவது ஃபோன் பண்ணுவீன்னு பார்த்துட்டு இருந்தா நீயும் ஃபோன் பண்ணவும் இல்லை. நேற்று நைட் நான் ஃபோன் பண்ணதுக்கு நீ எடுக்கவும் இல்லை. ஐயோ, நேற்று நைட் ஃபோன் பண்ணீங்களா? எனக்கு தெரியவே இல்லையே. மதன், நீ யார், நீ எப்பேற்பட்டவ, என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவங்கள மறுபடியும் நாளைக்கு நைட் வர சொல்லியிருக்கிற. நீ இன்னைக்கு உடனே கிளம்பி நாளைக்கு நைட்டு சரக்கு என் கைக்கு வர மாதிரி வந்தே ஆகணும். ஐயோ, அப்படி எப்படி முடியும்? நான் இப்போவே கிளம்புனா கூட ஃப்ளைட் டிக்கெட் போடுறதுக்கு அதையும் எப்படியோ ஒன்று ஏற்பாடு பண்ணுனாலும் அந்த பொண்ணை ரெடி பண்ணுறது ரொம்ப சிரமமே. அந்த பொண்ணுகிட்டையுமே அந்த பையன்கிட்டையும் தான் ஃபுல் சரக்கில் முக்கால்வாசி கொடுத்து வச்சுருந்தேன். மதன், நான் நீ சொல்கிற கேட்குற இடத்துல இல்லை, நான் சொல்கிற இடத்துல இருக்கேன். அதனால் நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். நாளைக்கு நைட்டு 8 மணி அப்படிங்கும் பொழுது எப்போவுமே நீ என்னை மீட் பண்ணுற ஹோட்டலில் எனக்கு சரக்கு நீ கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். அந்த 2.25 கோடி ரூபா சரக்கில் ஒரு 10 பீஸாக குறைஞ்சா கூட நீ இருக்க மாட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த பிளான் என்ன ஏதுங்கிறது ஆல்ரெடி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஒரு வேளை இது ஏதாவது பிசுறு தட்டுச்சு, அதுக்கப்புறம் மதனோட ஆணிவேர் முதற்கொண்டு தெரிஞ்சிருவேன். சொல்லிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறமா எந்திரிச்ச மதன் ஒரு பாட்டிலை எடுத்து செவுத்தில் தூக்கி போட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். கமலக்கண்ணனுக்கும் கூட உட்காந்துருக்கிறவருக்கும் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தையா, என்னாச்சுன்னு பார்த்தே இல்லை? மதனு, நான் என்ன பண்ண முடியும்? நீ எக்காரணத்தை கொண்டு மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட எதுவும் பேசாத கமலக்கண்ணா. அவர் என்னை எப்படியாவது நாளைக்கு வர சொல்கிறாரு. நான் இன்னைக்கு நைட்டு ஃப்ளைட் ஏறினா மட்டும்தான் நாளைக்கு கொண்டு போய் சரக்கை கொடுக்க முடியும். அதனால எனக்கு மேக்ஸிமம் இன்றைக்கி ஈவினிங் 4 மணிலிருந்து நாளைக்கு காலையில் 5 மணிக்குள்ளே ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணு. அந்த ஆஃபீஸர்கிட்ட நீ என்ன பேசுவ, எத்தனை ரூபா கொடுப்பேன்னு எனக்கு எந்த கவலையும் கிடையாது. பணத்தை கூட நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ செலவானாலும் அந்த பணத்தை நான் கொடுக்குறேன். ஆனால் நாளைக்கு நான் ஏர்போர்ட்டில் அங்கே போயே ஆகணும். ஏரோப்ளைன் எனக்கு தேவைப்படுது. எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியே ஆகணும். நீ இல்லை, அவ்வளோதான். வண்டியில் போகிறதா இருந்தால் நான் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் அப்படி வண்டியில் போக முடியாது. இது ஒன்றும் டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்கோ இல்லை ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டோ கிடையாது. நாடு விட்டு நாடு போகிற விஷயம். நல்லா கேட்டு கமலக்கண்ணன், நான் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நாளைக்கு காலையில் 5 மணிக்குள்ளே ஏதோ ஒரு ஃப்ளைட்டு ஏறியே ஆகணும். என் கூட அந்த 2 பேரும் வருவாங்க. அவங்கள நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நான் ஃபோன் பண்ணும் பொழுது நீ ஃப்ளைட் டிக்கெட் புக்குடு, எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னா அவ்வளோதான், நீ இருக்க மாட்டேன். சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து போக கமலக்கண்ணனுக்கு வயிறெல்லாம் பெரட்ட ஆரம்பிக்குது. நடக்கக்கூடிய விஷயங்களில் இவன் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் போனால் மட்டும் கிடையாது, ஏர்போர்ட் போகிற வழியிலேயே மாட்டிக்குவான். ஏன்னா நியூஸ் எல்லாம் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குது. சுலோமிகாவை பார்க்கறதுக்காக பெரிய பெரிய பிரபலங்கள் அந்தந்த ஸ்டேட்லேருந்து கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் எல்லா இடத்துலையும் கெடுபடியாக இருக்கும் பொழுது இவன் எப்படி போவான்? இந்த விஷயம் மட்டும்தானே அவங்களுக்கு தெரியும். ஆனால் நியூஸ் இன்னொன்று போட அதை பார்த்த கமலக்கண்ணனுக்கு இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. கொள்ளை கடத்தல் கும்பல்களை கண்டுபிடிப்பதற்காக எல்லா பகுதிகளிலுமே கெடுபிடியான பாதுகாப்பு போடப்பட்டிருக்குது அப்படிங்கிற நியூஸ் வெளியில் வர, அதனால் கமலக்கண்ணனுக்கு இன்னும் பயம் அதிகம். போலீஸ் இந்த விஷயத்தை எவ்வளோ சீக்கிரட்டாக வச்சுக்கலானாலும் பத்திரிக்கைக்காரங்க அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சு அதை நியூஸில் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. சுலோமிகா டாபிக் ஒரு பக்கம் ஓட, கள்ளக்கடத்தல் கும்பல்காரங்களோட டாப்பிக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. அந்த ஜீப்லேருந்து இறங்கி பிரசாந்தை ரொம்ப வேகமாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பத்திரிக்கைக்காரங்க எல்லாருமே என்னென்னமோ கேள்விகள் கேட்க ஆரம்பிக்க பிரசாந்தோட முகம் மறைச்சிக்கிட்டு கோர்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்ஸ்பெக்டர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அது இதுன்னு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி பக்காவாக பிரசாந்துக்கு ஆப்போசிட்டில் எல்லா விதமான டாக்குமெண்ட்டையும் வச்சுருக்கிறாங்க. பிரசாந்த் சைடு வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் இருக்க,
அவருக்குமே எந்த பாயிண்ட்டும் கிடையாது. கவர்மெண்ட்டாக கொடுத்த வக்கீலுக்கு பாயிண்ட் கிடைக்காததுனால ஆப்போசிட்டில் சுலோமிகா சைடு வாதாடினவர் எல்லா விதமான சாட்சிகளையும் சப்மிட் பண்ணுறாரு. எத்தனை மணிக்கு அவன் உள்ளே போனானோ அதுக்கான சிசிடிவி, அவள் இறந்ததுக்கான நேரம், அவளை அடித்ததுக்கான தடயங்கள்ல அவனுடைய கைரேகை, 2-3 பொருட்கள் சுலோமிகாவோட ரூமில் இருந்து அது கண்டிப்பாக பிரசாந்த் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாட்சிகள் எல்லாம் அப்படியே பக்காவாக ரெடி பண்ணி பிரசாந்த் தான் பண்ணுனா அப்படின்னு 100% கோர்ட்டில் சப்மிட் பண்ணப்படுறாங்க. யாராவது இதுக்கு மேலே ஏதாவது பேசணுமா? ஜட்ஜ் அப்படி கேட்ட உடனே எல்லாருடைய பார்வையும் பிரசாந்த் மேலேயே போகுது. உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? ஐயா, நான் இதை பண்ணவே இல்லை. வேறு ஏதாவது சாட்சிகள் வச்சுருக்கீங்களா? யோசிச்சவன் இல்லை அப்படின்னு தலையாட்டுறான். அவள் அப்படி சொன்ன உடனே ஜட்ஜ் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு தன்னோட ஜட்ஜ்மெண்ட்டை வாசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. எல்லாரும் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் சுலோமிகாவோட ரசிகர்கள் பிரசாந்துக்கு எதிரான வாக்கியங்கள் மூலமாகவும் பிரசாந்தோட அம்மா அப்பா அண்ணனை அடிக்கிறதுக்கு ரெடியாகவும் இருக்க ரொம்ப கம்மியான பேர் மட்டும்தான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. எப்படிங்க ஒரு சின்ன பையன் பண்ணியிருக்க முடியும்? அவன் போன டைமிங்கும் அந்த அம்மா எந்த டைமிங்கும் பப்ளிக் காட்ட சொல்லுங்கள், நியூஸில் போட சொல்லுங்கள், பேனா எழுதிக்கிட்டு வராங்களே அவங்களெல்லாம் கேட்க சொல்லுங்கன்னு பிரசாந்துக்கும் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் சப்போர்ட் இருக்குது. பிரசாந்தோட அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் கோர்ட்டில் ரொம்ப ஆவலாக ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. வெயிட் பண்ணுறது வேஸ்ட்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சுலோமிகாவை கொன்னது பிரசாந்த் தான்னு 100% பொய்யான சாட்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டது. ஜட்ஜ் இந்த வாசிப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்த சம்பவங்களுக்கான காரணத்துக்கும் எல்லா சாட்சிகளும் பிரசாந்துக்கு எதிராகவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சுலோமிகாவோட அறைக்கு பிரசாந்த் போனதுக்கான சிசிடிவி கேமராக்கள், அங்கே போய் சுலோமிகாட்ட பேசினதுக்கான ஆதாரங்கள், சுலோமிகாவை பார்க்கறதுக்காக பிரசாந்த் தன் நண்பன் குமார் மூலமாகவும் அவங்க மாமா மூலமாகவும் ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுட்டு இருந்ததுமே, அதுக்கு சுலோமிகாவோட பிஏ மூலமாக பர்மிஷன் கேட்டுட்டு போனதும் அந்த நேரத்தில் யாருமே இல்லாததுக்கு எல்லாத்துக்கும் தக்க சாட்சிகள் இருக்குது. அதே மாதிரி சுலோமிகாவை தாக்குனதுக்கும் பாலியல் ரீதியான சீண்டல்களுக்கும் சுலோமிகாவோட உடம்புகளில் நிறைய அடையாளங்கள் இருக்குது. அந்த அடையாளங்களில் பிரசாந்தினுடைய கைரேகைகளும் பதிக்கப்பட்டிருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுலோமிகாவோட ரூமில் 2-3 இடங்களில் சுலோமிகாவை கூடவே சேர்ந்து பிரசாந்தினுடைய கைரேகைகளும் இருக்கவே ரொம்ப நேரமாக அவங்க 2 பேர்த்துக்கும் பிரச்சனை நடந்ததுக்கான அடையாளங்கள்னு இதை நாம் எடுத்துக்கலாம். பிரசாந்த் சைடில் எந்த விதமான வாதங்களும் வைக்கவும் படலை. ஒருவேளை அப்படி வைத்திருந்தாலும் அதுக்கான சாட்சிகளும் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. சுலோமிகாவோட மரணத்தில் பிரசாந்த் தான் கொலையாளி அப்படிங்கிறதுக்கான சாட்சிகளும் அதுக்கான ஆதாரங்களும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் உண்மையை கோருது. இதை வச்சு பார்க்கும் பொழுது பிரசாந்த் தான் சுலோமிகாவை கொன்னார் அப்படிங்கிற காரணத்தினாலேயுமே சுலோமிகா இந்த சமூகத்தின் முக்கியமான ஆள், அப்பேற்பட்டவளை பாலியல் சீண்டல் பண்ணி மரணத்துக்கு உட்படுத்தியதுனால பிரசாந்துக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்க வேணும் அப்படிங்கிறதும் அவங்க தரப்பு வாதம். இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது பிரசாந்துக்கு கடுமையான தண்டனை கொடுக்கறதா நியாயம்னு தோணுது. அது பிரகாரம் சுலோமிகா என்ற நடிகையை கொன்றதற்காகவும் அவரை பாலியல் ரீதியாக சீண்டல் செய்ததற்காகவும் பிரசாந்த் என்பவருக்கு வாழும் வரை ஜெயில் தண்டனை என்று தீர்ப்பளித்து இக்கோர்ட் முடிவு செய்கிறது. ஜட்ஜ்மெண்ட் வாசித்த உடனே பிரசாந்துக்கு நெஞ்செல்லாம் அடைச்சி போயிடுச்சு. இதை கேட்ட பிரசாந்தோட அம்மா மயக்கமே போட்டு விழுந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் பரமேஷோட கைகால் உதற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோர்ட்டில் நிற்க சுலோமிகாவை சப்போர்ட் பண்ணுறவங்கெல்லாம் அப்படியே கரகோஷத்தோட குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு சப்போர்ட் பண்ணுற 2-3 பேர் அந்த கூட்டத்தில் மறைஞ்சே போயிடுறாங்க. பிரசாந்துக்கு வாழ்நாள் முழுவதும் ஜெயிலில் தண்டனை அப்படிங்கிறது நியாயம்தானாங்கிற கேள்வியாக இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் பிரசாந்தை ஒரு அப்பாவி பார்வை பார்க்குறாங்க. நியூஸில் ரொம்ப ஹாட்டாக வாசிக்க இதை கொண்டாடுற கூட்டம் கொண்டாட, வருத்தப்படுற கூட்டம் வருத்தப்பட, நடைப்பிணமாக எதுவுமே செய்யாமல் பிரசாந்த் அந்த கூட்டில் நின்றுட்டுருக்கிறான். சுலோமிகா மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு பாசம், அவங்களோட நடிப்பு மேலே இருக்கக்கூடிய ஒரு இதனால அவங்கள பார்க்க போனது இவ்வளோ பெரிய தப்பான்னு அவன் கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே நின்றுட்டுருக்கிறான். குமாருக்கு கூட நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படபடப்பாகுது. சுலோமிகாவை கொன்னதுக்காக இல்லை, சுலோமிகாவை கொன்னதா சந்தேகப்படாமல் அதை பொய் சாட்சி மூலமாக நிரூபித்து பிரசாந்துக்கு வாழ்நாள் முழுவதும் ஜெயில் அப்படிங்கிற தண்டனை கிடச்சிருச்சு.